எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு 51 நாட்கள் ஜூலை 28, 2025 வரை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் நிலை, அதாவது சிம்ம ராசி மண்டலத்திலே ஏற்கனவே கேது உங்கள் ராசியிலிருந்து 12க்கு சென்றதே மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் மெல்ல செய்ய துவங்கி இருக்கும். இப்போது செவ்வாய் உங்களுடைய அந்த 12ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த இணைவு சற்று சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அந்த கவனங்கள் வெற்றியை தந்துவிடும். சில சில எச்சரிக்கை உணர்வு, சில கவனம், இவையெல்லாம் வெற்றிக்கான வழியை தரும். அதனால்தான் தடுமாறாதீர்கள், தடம் மாறாதீர்கள் என்று இந்த பதிவை தருகின்றேன். அது எதில் சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்னவென்று பார்ப்போம். செவ்வாய் மற்றும் இந்த கேது இணைவு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்றெல்லாம் பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கன்னி ராசி கன்னி லக்னத்திலோ அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி கன்னியாக இருந்தால் பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை தந்துள்ளேன். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது. அன்பு நேயர்களே, இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது ஒரு அற்புத ஆற்றல் நிறைந்த சிம்ம ராசி மண்டலத்தில் நடக்கிறது. சிம்மம் என்றாலே ஆட்சி, அதிகாரம், அது மட்டுமல்ல ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய போக்கு, விடாப்பிடியாக செயலை செய்து காட்டக்கூடிய தன்மை, இவையெல்லாம் இந்த சிம்ம ராசிக்குள் பண்புகளில் அடங்கும். அரசன் நினைத்தால் அன்றே கொள்வான் என்பார்கள். அது போன்ற அரசினுடைய அற்புத சக்தி வாய்ந்த நிலத்தில வீறு கொண்டு எழக்கூடிய செவ்வாய், செவ்வாயை போன்றே உள்ளிருந்து வேலை செய்து விடக்கூடிய, அந்த வேலை செய்வதென்பது மிகப்பெரிய ஆற்றலை விடுத்து விடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கேது. இந்த கேது செவ்வாய் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஒரு இடத்திலே இணைவது என்பது ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு. இது சாதாரணமாக உலகத்திற்கு, அதாவது அரசியல் விஷயங்களிலோ அல்லது பொதுவிலே உலகத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்திகளை ஒரு நொடி பொழுதிலே ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உமிழக்கூடிய அமைப்பு, ஒரு எரிமலை போன்ற அமைப்பு. 1989 பின்பாக இப்படி ஒரு அமைப்பு இந்த நிலையிலே, அதாவது கேது செவ்வாய் இணைவென்பது சிம்மத்திலே அமைந்திருக்கிறது. இந்த வருடத்தில் 7 ஜூன் 2025 முதல் 28 ஜூலை 2025 வரை கிட்டத்தட்ட 51 நாட்கள் மிகப்பெரிய ஆற்றலை உமிழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இது மிக சக்தி வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு. இது சாதாரணமாக தொழில் விஷயங்கள், பொருளாதார நிலை, குடும்ப விஷயங்கள், உடல்நிலை, பயணம் சார்ந்த விபத்துக்கள், இவற்றையெல்லாம் அசைத்து பார்க்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்ல, எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு கூட இது அற்புத சக்தியை வெளிப்படுத்தும். ஆனால் சில கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறு கவனச்சிதறலும் கூட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வெளிப்பாடு என்பது ஒரு பிரச்சனையை தந்துவிடக்கூடியதாய் அமைக்கும். சாதாரணமாக ஒரு பெட்ரோல் என்பது ஆற்றலை உள்ளடக்கி இருக்கும். அதை பயன்படுத்தி நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் அதே ஒரு பெரிய அளவிலே ஒரு டேங்கர் நிறைந்த ஒரு பெட்ரோல் காரணமே இல்லாமல் திடீரென்று ஏதோ ஒரு விஷயத்திலே அது வெடித்து சிதறும் போது தரக்கூடிய ஆற்றல் என்பது மிக பெரிதாய் இருக்கும். உலக அளவிலே அரசியல் தலைவர்களினுடைய திடீர் மரண செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு, அல்லது எங்கேனும் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு, தீவிரவாத தாக்குதல், இல்லை என்றால் திடீரென்று ஏதோ ஒரு ஆற்றல் உமிழக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட நெருப்பு தீ ஜுவாலையின் காரணமாக உயிர் சேதம் என்றெல்லாம் இந்த நிலை தந்திருக்கிறது. 1989 கூட இது போன்ற பல நிலைகளை நாம் காண முடிகிறது. திடீர் என்று விமானங்கள் விழுந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த விமானத்தை சந்தோஷமாக இயக்க தேவைப்படக்கூடிய அந்த பெட்ரோல், அந்த ஆற்றல், அந்த திரவ பொருள், அந்த ஃபியூவல் எரிபொருள், அதுவே மொத்தத்தையும் சூழ்ந்து ஒரு நொடி பொழுதிலே அப்படியே மாபெரும் ஆற்றலாக மாறினால் அது ஒரு சீற்றத்தை தந்து விடுகிறது. ஏன் சொல்கிறேன் என்றால்,
அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கட்டுப்படுத்தி மடைமாற்றி எரிமலை உமிழக்கூடிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய இந்த நிலைகளை வெற்றிக்கான வழிகளாய் எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி அதைத்தான் இந்த பதிவிலே உங்களுக்காக சொல்ல காத்திருக்கின்றேன். இப்போது உங்களுடைய இலக்குகளை, செயல்பாடுகளை ஆன்மீக ரீதியிலே நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் செவ்வாய் எல்லாவற்றிலும் பூரண ஒழுக்கத்தை எதிர்பார்க்கும். பூரண ஒழுக்கம், ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின், செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்தால் சிக்கல் தராத ஒரு நிலை வெற்றியை தந்துவிடும். அதற்கு உத்வேகத்தை தருவதற்கு, உள்ளிருந்து மாபெரும் ஆற்றலை தருவதற்கு, அந்த கரேஜ் தருவதற்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாபெரும் கிரகம் என்று சொல்லலாம் கேது. கண்ணில் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு லென்ஸ் இருக்கிறது. அந்த லென்ஸ் வழியாக சூரிய கதிர் வரும்போது கீழே எதை வைத்தாலும் எரிந்துவிடும். அதுபோன்று ஆற்றலை குவித்து அற்புத மடைமாற்றம் செய்யக்கூடியதுதான் இந்த கேது. ஏற்கனவே ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல ஆற்றலை குவித்து உள்ளிருந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய கேது. இந்த கேதுவை மட்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், அதாவது மைண்ட்லெஸ் என்று சொல்வார்கள், சிந்தனையே செய்யாமல் அழிவு சக்தியை வெளிப்படுத்திவிடும். யோசிக்காது, இயற்கை யோசிக்காது. நாம் செய்த தவறுக்கு இயற்கை யோசிக்காது தரக்கூடிய தண்டனை என்பது கர்ம வினை பயனை தந்து, மோட்சத்தை தந்து, இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு விடுதலையை தந்துவிடும், பிரிவுகளை ஏற்படுத்திவிடும். பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் என்று சொல்வார்கள். பூர்வ ஜென்ம வினை என்றாலும் சரி, இந்த ஜென்மத்திலே செய்யக்கூடிய சிறு தவறுகள் ஆகையினால உங்கள் வேலைகளில மிகப்பெரிய ஒழுக்கம் என்பது நிச்சயமாக தேவை. இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் அப்படி. செவ்வாயினுடைய ஆற்றலோடு இந்த கேதுவினுடைய உள்ளிருந்தே மிக பிரம்மாண்டமாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு. அது ஆக்கமானாலும் அடிவானாலும் சரி. அதனால் கேது ஒவ்வொரு கிரகத்தோடு இணையும் போது ஒவ்வொரு தன்மையை தரும். இந்த செவ்வாய் கேது என்பது எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி, வெடித்து சிதறக்கூடிய மாபெரும் சிறப்பான ஆற்றல், போர் குணம், இவையெல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் என்பது செயல்பாட்டிற்கான, ஆற்றலுக்கான, அதே முரண்பட்ட போராட்டத்திற்கான, போர்க்குணத்திற்கான, அதே சமயத்துல பண்பும் பாசமும் தரக்கூடிய, அன்பும் நேசமும் அன்புக்கரமும் காப்பாற்றக்கூடிய அந்த நிலைகளையும் தரும். கேது ஒரு திடீரென்று உள்ளிருந்து ஒரு கர்ம வினை பயனை தந்துவிடும். ஏதேனும் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக இப்போதோ அல்லது இதற்கு முன்போ இந்த வாழ்க்கையில தவறு இருந்தால் அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இழந்திருந்து மீண்டும் அதை வாய்ப்பை பெற்றாலும் மீண்டும் மீண்டும், அதாவது கவலையே படாமல், லெத்தார்ஜிக் அட்டிட்யூட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, இஷ்டத்திற்கு செயல்பட்டால் அது நல்லதல்ல. இது ஒரு நல்ல தீ அல்ல, நாச தீயாய் சில நேரங்களிலே ஏற்படுத்திவிடும். எரிமலை போன்ற சீற்றத்தை ஏற்படுத்தும். சூரிய வெடிப்புகள், சோலார் பிளாஷ், சூரியனிலிருந்து வெளிப்பட்டு பூமிக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். நீருக்குள் மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டால் அது தென்னக நிலைகளை பாதிக்கும். அதாவது சதர்ன் டைரக்ஷன்ஸிலே, பூமியினுடைய சதர்ன் டைரக்ஷன் இருக்கக்கூடிய தென்பகுதியை பாதிக்கும். ஒரு சுனாமி 2004 வந்ததல்லவா, அது போன்ற ஒரு பேராற்றல் எங்கோ எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அந்த ஆற்றலை வேறு ஒரு இடம் உணர்ந்து மனித குலத்திலே சில அழிவுகளை தந்ததல்லவா, அது போன்ற நிலைகளுக்கு கூட காரணமாகும். விமான விபத்துக்கள், கப்பல் விபத்துக்கள் எல்லாம் திடீரென்று மனிதனுடைய சிறு சிறு தவறுகளால் தான் இது ஏற்படும். அதனால்தான் ஒழுக்கம், டிசிப்ளின் இல்லாத நிலையில ஏற்படும். படைத்தலைவர்கள், மத தலைவர்கள், இவர்களுடைய நிலைகளில திடீரென்று ஏதேனும் ஒரு மறைவு செய்தி, இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல், இதனால் உலகிலே சில தடுமாற்றம் எல்லாம் நிகழும். அது மட்டுமல்ல, உறவு முறைகளிலே சிக்கலை ஏற்படுத்தி தரும். அது நல்லதாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய உறவு போன்று இருக்கும், அதிலே ஒரு சிக்கல். ஏனென்றால் இந்த காலத்திலே, சமகாலத்திலே சுக்கிரனும் இந்த செவ்வாய் மற்றும் கேது இணைவும் 1-5-5-9 என்ற அந்த நிலையை ஏற்படுத்துகிறது. ஆகையினாலே ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இருக்க வேண்டும். உண்மைக்கு அப்பாற்பட்ட உறவுகளாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை என்று ஈடுபடுகிறீர்கள் ஒரு பிரச்சனைக்கு, அந்த பேச்சுவார்த்தை என்று ஈடுபடக்கூடிய பிரச்சனையிலே உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தால் அழிவென்பது நிச்சயம் என்பது இதனுடைய அர்த்தம். அதற்குத்தான் இந்த 1-5 என்ற இந்த நிலையில கவனம். அது மட்டுமல்லாமல் ராகுவினுடைய நேரடி பார்வையை இந்த கிரக இணைவு, செவ்வாய் கேது கூட்டணி பெறுகிறது என்பது மிக முக்கியம். அதனால் எதையுமே பிரம்மாண்டமாக்கிவிடும். சாதாரண ஒரு பொறி, தீப்பொறி, அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உமிழ்ந்து சிக்கலை தரும். அதனால் கவனம்.
இப்போது ரகசிய விஷயங்களில வெற்றி பெற முடியும். எந்த நிலை உங்களுடைய ஜாதகத்திலே இந்த நிலை அமைகிறதோ அதில் ரகசிய செயல்பாடுகள், திடீர் மாற்றம் இவையெல்லாம் இருக்கும். கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசி மண்டலத்திலே உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, அதாவது சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கிறது. ஆகையினால அந்த சூரியனுடைய ஆட்சி வீடான 12ஆம் இடத்தில் செவ்வாய் வந்து இணைவது என்பது இது உங்களுடைய அந்த நட்சத்திர மண்டலத்தோடு ஒரு தொடர்பு என்பது நிச்சயமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 3ஆம் இடத்திற்கும், கன்னிராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் 12ஆம் இடத்திலே வருவது என்பது இது ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகம். அதாவது இது வெற்றி பெறுமா என்று மனதிலே ஒரு வருத்தம் இருந்த விஷயத்திலே மாபெரும் வெற்றி. உங்களை இன்னல் படுத்திய சூழ்நிலைகள், உங்களை இன்னல் படுத்தியவர்கள், உங்களை வருத்தப்பட செய்தவர்கள், உங்களுடைய விஷயங்களிலே தேவையில்லாமல் தலையிட்டவர்களுக்கு தானாகவே மிகப்பெரிய பிரச்சனைகளை தந்து அந்த பிரச்சனையில சிக்க வைத்துவிட இந்த விபரீத ராஜயோகம் மிகப்பெரிய ஒரு வேலை, ஒரு அற்புதத்தை செய்யும். கன்னிராசி ஜாதகர்களுக்கு உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்னும் போது மிகப்பெரிய அனுகூல பலன்களை பெற்று வெற்றியாய் வாகை சூடக்கூடிய அமைப்பை இந்த இணைவு தரும். இது அங்காரக யோகமாக மாறும். உங்கள் பக்கத்திலே தர்மம், நியாயம் என்பது இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வை தானாகவே தந்துவிடும். சட்டப்படியான நேர்மைக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலுமே தேவையில்லாமல் ஒரு தடுமாற்றம், சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் முடிவெடுப்பது, இவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டீர்கள் என்றால், தடுமாற்றம் தடம் மாறாமல் இருந்து விட்டீர்கள் என்றால், அதனால்தான் தடுமாறாதீர், தடம் மாறாதீர் என்று போட்டிருப்பேன். உங்கள் விஷயங்களை, உண்மையான நிலைகளை சொல்லும் போது வெற்றிக்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கும். வம்பு வழக்குகளிலே கவனமாக இருக்க வேண்டும். பேச்சிலே முற்றிலுமாக வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். இப்போது இந்த இணைவு என்பது உங்களுக்கு உணர்வு பூர்வமாக ஏதேனும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திவிடக்கூடிய சுமை என்பது இருக்கும். உறவினர்கள் ஏதேனும் சில சிக்கல்கள் இருக்கலாம், அல்லது உறவிலே ஒன்று மாற்றம் பெறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படலாம். உறவிலே புதிய வரவோ அல்லது ஏதேனும் ஒரு புது வரவு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருமணம், குழந்தை வரம் போன்ற விஷயத்தை. அந்த உத்வேகம் மட்டும் குறையாமல் நீங்கள் பார்த்து கொண்டீர்கள் என்றால் இந்த விபரீத ராஜயோகம் மிகப்பெரிய அற்புதத்தை தரும். இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஓய்வு எடுக்க சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். தினம்தோறும் ஓய்வு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்று சொல்வார்கள் மேற்கத்திய கலாச்சாரத்திலே. உங்களுடைய வேலைக்கும் வாழ்க்கைக்கும், வேலை என்பதே வாழ்க்கைக்காக தான் இருந்தாலும் கூட தொடர்ந்து பணத்தை நோக்கியோ அல்லது ஏதோ ஒன்றை நோக்கியோ ஓடிக்கொண்டு இல்லாமல் உங்களுடைய மனநிலை சந்தோஷமாக இருப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும். உடல் நலத்தின் மீது கவனம், உடற்பயிற்சி, தீவிரமான உடற்பயிற்சிகளை எல்லாம் செய்யக்கூடாது. எரிபொருள், சமையல் சார்ந்த விஷயம், வாகனங்கள் ஓட்டுவது, பெட்ரோல், ஃபியூவல் நிரப்பக்கூடிய சமயங்களிலே கவனம், படி ஏற இறங்கும் போது கவனம், எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய எந்த நிலையிலும் விடாப்பிடியாக இருந்து வெற்றி பெற்று தந்து விடக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 12ஆம் இடத்திலே செவ்வாய் கேது கூட்டணி என்பது. அது மட்டுமல்லாமல் இதே சமகாலத்தில உங்களுடைய ராசிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். 6ஆம் இடத்து சனி பகவான் போல் சனி பகவானாக பலன் தருவது என்பது மேலும் ஒரு அற்புதம். ஆகையினால பொறுமையா இருந்து, உண்மையா இருந்து, உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் காத்து கொண்டு தெய்வ பக்தியோடு இருக்கும்போது வெற்றி எல்லாம் இருக்கும். புதன், சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளில இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 51 நாட்கள் ஜூலை 28, 2025 வரை அந்த உபயாட்சர யோகம் என்பது மிகப்பெரிய சிறப்பை தரும். புதன், சுக்கிரன், குரு இருக்கக்கூடிய நிலைகளிலே ஆதி யோகம் என்பது அமையும். இதுவும் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் தரும். நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வரத்தை இது அள்ளித்தரக்கூடிய அற்புதமாய் இது அமையும். இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு உடல் நலம் மிக மிக முக்கியம். உடல் நலத்தை பேணுவது என்பது மிகப்பெரிய சிறப்புகளை எல்லாம் நிச்சயமாக தரக்கூடியதாக அமையும். கன்னிராசி என்பர்களுக்கு மேலும் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நன்மதிப்பு இருக்கும். பெற்றோர் பெரியோர், மாணவர்களாக இருந்தால் பெற்றோர் பெரியோருடைய ஆசீர்வாதம் இருக்கும். பதவி உயர்வு ஏதோ சிறு சிறு தடை தாமதத்திற்கு பின்பாக கிடைத்து விடுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தருகிறது. கல்வித்துறையில இருப்பவர்களுக்கு
முயற்சிகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற்றுவிட முடியும். ஆனால் 3ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் முயற்சிகள் எடுத்தவுடன் ஒரே முயற்சியில வெற்றி பெறுமா என்றால் சற்று 1-2 முறை அலைச்சல் காட்டினாலும் கூட, போக்கு காட்டினாலும் வெற்றி என்பது இருக்கும். படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு உடல் பிரச்சனைகள், அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் கூட தொடர்ந்து கவனத்தோடு இருப்பது என்பது வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. பெண்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாரோடு அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்லும் போது விஷயங்கள் கெட்டு போகாது இருக்கும். வெற்றிக்கான வழிகள் என்பது இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை என்பது ஏற்படும். வீட்டிலே புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய, சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். சொந்த வீட்டிலே பிரச்சனையே இல்லாமல் குடியேறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் நிச்சயம் தரும். ஆகையினால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது நடக்குமா நடக்காதா என்று இருந்த விஷயம் கூட, கைவிட்டு போகும்படியான விஷயங்கள் கூட நன்மையாக அனுகூலமாக உங்களுக்கு முடிந்து மிகப்பெரிய வெற்றியையும் பேராதரவையும் தரக்கூடிய அமைப்பாக இது இருக்கிறது. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முருகன் வழிபாடு மற்றும் சூரியனுக்கான வழிபாடு செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும். இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, வீட்டில் மாலை வேளையில, குறிப்பாக வியாழன் வெள்ளியில லட்சுமி தாயாரை நினைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். செவ்வாய்க்கிழமைகளிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ரதெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் மனதிற்கு அமைதியையும் வெற்றிக்கான வழிகளையும் உங்களுக்கு காட்டும். அன்பு நேயர்களே, 12ஆம் இடத்துல இது மிகப்பெரிய அற்புத விபரீத ராஜயோகம். இதற்கான பலன்களை பொறுமையாய் இருந்து கோபப்படாமல் உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் பேணி காத்து பெறுவீராக. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.